தமிழர் தம் கல்விக்கு ஆணிவேராக தலைத்தோங்கி வளர்ந்து உலகமெல்லாம் புகழ் பரப்பி நிற்கும் யாழ் இந்து அன்னையின் பரிசளிப்பு விழாவிற்கு முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் எமது கல்லூரியின் புகழ்பூத்த பழைய மாணவரும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவராகவும் விளங்கி வருகின்ற குணப்பெருந்தகை பேராசிரியர் கார்த்தியேசு குகபாலன் அவர்களே, திருமதி கோகிலா குகபாலன் அவர்களே, ஆளுமை மிக்க கல்வி புலம் சான்றோர்களே, பேராசிரிய பெருந்தகைகளே, அதிபர்களே, ஆசிரியர்களே, பயனுறுதி மிக்க பழைய மாணவர்களே, அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, கல்லூரி அன்னையை ஆதரித்து காக்கும் ஆதரவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் வருகையால் அகமிக மகிழ்கின்றேன். அன்பும் உவகையும் பொங்க உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தால் வரவேற்று நிற்கின்றேன். மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கும் பரிசளிப்பு நன்னாளில் தங்கள் வருகையைக் கண்டு கல்லூரி அன்னை கல்லூரியின் பெருமையினையும் தூய்மையினையும் எண்ணத்தையும் உணர்த்தும் வகையில் நீலமும் வெள்ளையும் கலந்த கொடியை பரப்பி நல்வழி காட்டும் சுடரொளியாக தலை நிமிர்ந்து பூரிக்கின்றார். இன்றைய விழாவுக்கு முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் பேராசிரியர் காவண்ணா கோபாலன் அவர்களும் அவர்தம் பாரியாரும் பல்வேறு வேலை சுமைகளுக்கும் மத்தியிலும் எமது வேண்டுகோளை புறக்கணிக்காது மகிழ்வோடு இசைந்து வருகின்றமை நினைத்து பேருபெறுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் தலைவராக 12 வருட காலங்கள் பதவி வகித்த பேறு பெற்ற பெருமையினையும் வாய்ப்பினையும் எண்ணி கல்லூரி அன்னை பெருமகிழ்ச்சி கொள்கின்றார். தங்கள் பதவி காலத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து சாதனை படைத்த ஆற்றலை, அறிவு, திறன், மனப்பாங்கை வளர்த்தெடுத்த கல்லூரி அன்னையிடம் முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கும் இவ்வேளையில் தங்கள் பழைய நினைவலைகளை உள்ளத்தில் அலை அலையாக மீட்கப்படும் என நான் நம்புகின்றேன். ஒரு நாட்டின் உயர்நிலை வளர்ச்சி கிராமங்களின் முன்னேற்றங்களிலே தங்கியிருக்கின்றது என்ற மகாத்மா காந்தியின் கருத்தினை ஆதாரமாக கொண்டு ஆராய்ந்து பார்க்கையில் அறிவு, ஆன்மீகம், கல்வி, கேள்வி, விருந்தோம்பல் ஆகிய இன்னோரென்ன விழுமிய சிறப்புகள் மிகுந்த புங்குடுதீவில் நுவரேலியா வர்த்தகர் என போற்றப்படும் தனவந்தர் கார்த்தியேசு பொன்னம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தீர்கள். யாழ் புங்குடுதீவு சித்தி விநாயகர் வித்தியாலயத்தில் வித்தியாரம்பம் பெற்று எழுத்தறிவை பயின்றபின் தந்தையார் நுவரெலியாவில் அறங்காத்து செல்வாக்கு மிக்க வர்த்தகராக இருந்த காரணத்தினால் நுவரெலியா பரிசுத்த திருத்துவக் கல்லூரியில் காப்போதா சாதாரணதரம் வரை கற்று தரமான கல்வி அறிவையும் மும்மொழி ஆற்றலையும் வளர்த்தெடுத்தீர்கள். தொடர்ச்சியான ஆற்றலையும் கல்வி மேம்பாட்டையும் விரும்பி அறிவின் சிகரமாக விளங்கிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 1964 அனுமதி பெற்று மதிநலம் பெற்ற மாணவனாக தெளிந்த அறிவுடன் அன்னையால் வளர்க்கப்பட்டீர்கள். மாற்றங்களை எதிர்பார்க்கும் காலச்சூழல் நிலைக்கேற்ப பொருத்தமான ஆக்கங்களை, கட்டுரைகளை, உறுதியான தகவல்களை சரியானதாகவும் எதிரி ஒன்றையும் வெளியிடும் தங்களது ஆற்றலை இனங்கண்டு கல்லூரி ஆசான்கள் விளையும் பயிரென ஊகி தறிந்து ஊட்டி வளர்த்தார்கள். அதன் காரணமாக தலைமைத்துவ பயிற்சியையும் வகுப்பறையிலே பெற்று தேர்ச்சி பெற்றீர்கள். காப்போதா உயர்தரத்தில் திறமையாக சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கல்லூரி அன்னைக்கு அணி சேர்த்தீர்கள். 1967 தொடக்கம் 1971 காலப்பகுதியில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்று தங்கள் நேசித்த புவியியல் கலைத்துறையில் 2ஆம் நிலை மேல் வகுப்பு சித்தியை பெற்றீர்கள். அதனை அடித்தளமாக கொண்டு புவியியல் அறிவை மென்மேலும் வளர்த்து ஆராய்ச்சி பட்டங்களுக்கு அத்திவாரம் அமைத்து புவியியல் துறையின் சிகரத்தை எட்டி பிடித்துள்ளீர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கலனி பல்கலைக்கழகத்திலும் உதவி விரிவுரையாக பதவி பெற்ற காலத்தில் 1972 முதல் 1975 வரை யாவரும் உள்ளம் கொள்ளத்தக்க வகையிலே விரிவுரை நிகழ்த்தியதால் மறைமுகமாக கல்லூரியின் பெருமையினை வளப்படுத்தினீர்கள். 1978 ஆண்டு முதல் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக 78 ஆண்டு வரை பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக கடமையாற்றிய பின்
தொடரவு சேவையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1972-78 முதல் இன்று வரை பல்வேறு பணிகள், மகத்தான பணிகளில் புரிந்து வருகிறீர்கள். புதுமை நோக்கும் பண்பும் காலத்துக்கு ஒவ்வாத பழமையை விளக்கும் இயல்பும் கொண்ட தாங்கள் கல்வி புலத்தின் வரலாற்றில் தரம் பதித்த புவியியலாளராக விளங்குகின்றீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராகவும் பின்னர் பேராசிரியராகவும் சிரேஷ்ட பேராசிரியராகவும் பல்வேறு படிமங்களின் பரிணாம வளர்ச்சியால் பதவிகளை அலங்கரித்தீர்கள். பல்கலைக்கழக மரபு வழி சிந்தனையாளனாகவும் முற்போக்கு வழிகாட்டியாகவும் விளங்கியதனால் புவியத்துறை தலைவராக, விடுதி தலைவராக, மாணவர் ஆலோசகர் ஆலோசகராக என பொறுப்பு வாய்ந்த பதவிகளை எளிமையாக வழிப்படுத்தியீர்கள். இன்று பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராகவும் ராமநாதன் நுண்கலைப்பீட இணைப்பாளராகவும் பணியாற்றி வருவதுடன் முகாமைத்துவ திறனிற்கும் தத்துவத்தன்மை நிறைந்த வாதத்திற்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் விளங்குகின்றீர்கள். வடபுலத்தின் புவியியலாளராக மட்டுமன்றி சமூகவியலாளராகவும் ஆளுடை தொடர்புகளை வளர்த்து கூட்டாக செயல்பட்டு வந்துள்ளீர்கள். அரிமா கழகத்தில் வகித்த உயர் பதவிகளும், செஞ்சிலுவை சங்கத்தின் ஆளுநர் சபை உறுப்பினராகவும் இந்து சமய பேரவை உறுப்பினராகவும் வகித்த பதவிகளும் வகிபாங்குகளும் சமூக பாரம்பரியங்களை வரன்முறையாக உணர்த்தும். நுண்ணுலை புலத்தோடு நுணுகி ஆராய்ந்து தங்களது திறமைக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. பெற்ற தாயை நலிவின்றி மெலிவின்றி காப்பது போல் கல்லூரி அன்னையையும் இதயத்தால் அரவணைத்து ஆற்றிய பணிகள் அளப்பரியன. கல்லூரி பழைய மாணவர் சங்க உபதலைவராக பல ஆண்டுகள் தன்னடக்கத்துடனும் பொறுமையுடனும் விவேகமாக செயற்பட்டு கல்லூரி அன்னையின் வரலாற்று பதிவு சுவடுகளாக வெளிவந்த மலர்களுக்கு ஆய்ந்து புனைந்த கருத்துக்களை தங்களின் வினைத்துடனும் கூடிய விளைதிறன் அடையாளப்படுத்தினீர்கள். யாழ் இந்து நூற்றாண்டு மலரின் இணைப்பாளராகவும் பழைய மாணவர் சங்க நூற்றாண்டு மலருக்கும் விடுதி நூற்றாண்டு மலருக்கும் ஆசிரியராக விளங்கிய காலத்தில் பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் அச்சேசி இடையூறின்றி ஊக்கத்துடன் வெளியிட்டதை அறிஞர்கள் அறிவார்கள். மேலும் கல்லூரி பழைய மாணவர் சங்க செயலாளராகவும் பாடசாலை அபிவிருத்தி சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய வேளையிலே பகுதீக வளத்திற்கும் கற்றல் செயல்பாட்டிற்கும் பணிகள் வள செய்து அன்னைக்கு அணிசேர்த்து தொண்டாற்றியதை நன்றியுடன் அன்னை நினைத்து பார்க்கின்றாள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முது கலைமானி பட்டத்தையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வினையும் மேற்கொண்டு கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் தமிழ், ஆங்கில மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை உள்நாட்டிலும் சர்வதேச சஞ்சிகைகளிலும் எழுதியுள்ளீர்கள். தங்களால் எழுதப்பெற்ற 9 நூல்களில் 4 நூல்களுக்கு அகில இலங்கை சாகித்ய விருதுகளும் வடகிழக்கு மாகாண சாகித்ய விருதும் கிடைக்கப்பெற்றது எண்ணி கல்லூரி அன்னை பெருமிதம் கொள்கின்றார். நீங்கள் ஆராய்ந்து முனைந்து எழுதிய யாழ்ப்பாண இடப்பெயர்வு என்னும் நூல் எக்காலத்தின் நுழைவாயிலுக்கும் பொருந்தக்கூடிய சமூக பாரம்பரியங்களை, மனித உலகத்துக்கு தேவையான சாதனைகளை வெளிப்படுத்தி சமூகம் மலர்வதற்கு வழிப்படுத்தியுள்ளீர்கள். இன்றைய நன்னாளில் உங்களை வருக என்று வரவேற்புடன் மேலும் மேலும் நலமும் உடன் வாழவும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றேன். திருமதி கோகிலாதேவி புகவாளன் அவர்களே, உங்கள் கணவரை சீரிய பெரியாளராக உருவாக்கி தந்த கல்லூரி அன்னையை தரிசிக்க எங்கள் அழைப்பை ஏற்று வந்துள்ளீர்கள். தமிழும் சைவமும் தலைத்தோங்கும் பெருமைசால் குடியியல் ஆசிரியர் தம்பா பிள்ளைக்கும் நாகம்மாவுக்கு அவர்களுக்கும் மகளாக பிறந்த நீங்கள் அக்காலத்திலேயே 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து வேலனை மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வியை தொடர்ந்தீர்கள். கணவன் கற்ற எமது கல்லூரியிலேயே தங்கள் 4 சகோதரரும் தங்கள் மகனும் கல்வியை பெற்று இம்மைக்கும் மறுமைக்கும் பெருமையளிக்கக்கூடிய நெருங்கிய பாசப்பிணைப்பை வளைத்துள்ளீர்கள். தங்கள் பிள்ளைகளும் விரிவுரையாளராக கடமையாற்றும் தகுதியை பெற்ற பேரூக்கம் காட்டினீர்கள். கருவிலே கல்வியை கருந்தனமாக கொண்டு வாழ்ந்த உங்கள் கைகளால் எங்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவது மாறி பொழிந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கச் செய்வது போல் இருக்கின்றது. தங்கள் கணவரைப் போல் கல்வி கேள்விகளில் இன்றைய மாணவர்களும் ஊக்கம் பெற வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அவர்களது விளைதிறனாலும் பெறுவதற்கும் விளைந்து நிற்க வாழ்த்துகின்றேன். மாணவர் தொகை தரம் 6 தொடக்கம் 11 வரையும் 1712,
12 தொடக்கம் 13 வரை 638, மொத்த மாணவர்கள் 2350. ஆசிரியர் விவரம்: பட்டதாரிகள் கல்வி முதுமானி 10 ஆசிரியர்கள், கல்வி முது தத்துவமானி 2 ஆசிரியர்கள், கல்வியல் முது விஞ்ஞானமானி 1 ஆசிரியர், பௌதிக விஞ்ஞானம் 10 ஆசிரியர், உயிரியல் விஞ்ஞானம் 6 ஆசிரியர்கள், விவசாயம் 2, வர்த்தகம் 4, கலை 19, இசைமானி 1 பயிற்றப்பட்டவர்கள்: ஆங்கிலம் 6, விஞ்ஞானம் 6, கணிதம் 8, தொழில்நுட்பம் 5, கர்நாடக சங்கீதம் 2, சித்திரம் 3, இந்து சமயம் 4, நடனம் 1, தமிழ் 6, உடற்கல்வி 1, நூலக விஞ்ஞானம் 2, கர்நாடக சங்கீதம் 1, மொத்தம் 100 ஆசிரியர்கள். பொது பரீட்சை பெறுபவர்கள்: காப்போதா சாதாரணம் 2010, தோற்றியோர் தொகை 217, உயர்தரம் கற்க தகுதி பெற்றோர் 217, 9A பெற்றவர்கள் 11 பேர், 8A பெற்றவர்கள் 30 பேர், 7A பெற்றவர்கள் 20 பேர், 6A பெற்றவர்கள் 21 பேர். காப்போதா உயர்தரம் 2010, தோற்றியோர் 329 மாணவர்கள், 3 பாடங்களில் சித்தி அடைந்தோர் 192, பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றோர் 192, பல்கலைக்கழக தெரிவு செய்யப்பட்டோர் 155, 3A பெற்றவர்கள் 12 பேர். கணித பிரிவு: மாவட்ட நிலை, தேசிய நிலை தரப்படுகின்றன. லோவண்ணா கோபிநாதன் 876, திருவரங்கல் 13,144, பிருந்தாவன் 16,216, திரோஜன் 17,233, வி விபுலன் 18,245, ஆனா சசிந்தன் 19,252, சி கௌதமன் 21,265, இ சிறிசியாமலன் 22,270, பானா நிரோஜன் 26,302. உயிரியல் பிரிவு: கூனா நிரூஜன் 2,22, கானா தினேஷான் 4,31, சீன ஆதிரியன் 8,94, எஸ் சஞ்சீவன் 11,148, எஸ் யதுவுலன் 13,162, நானா கிரியுகன் 25,559. வர்த்தக பிரிவு: நானா அச்சுதன் ஒரே 2B பெற்றார். கலைப்பிரிவு: உ நிரோஷன் ஒரே 2B பெற்றார். பல்கலைக்கழக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இவ்வருடம்: பொறியியல் 23, தகவல் தொழில்நுட்பம் முகாமைத்துவம் 1, நில அளவியல் விஞ்ஞானம் 4, முகாமைத்துவ தகவல் தொழில்நுட்பம் 4, கணனி விஞ்ஞான தொழில்நுட்பம் 4, கைத்தொழில் புள்ளிவிரவியல் கணிதவியல் நிதியும் 4, பௌதிக விஞ்ஞானம் 14, பிரயோக விஞ்ஞானம் பௌதிகம் 2, மருத்துவம் 10, பல்லறுவை சிகிச்சை 1, இயன் மருத்துவம் 1, உணவு விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் 1, விலங்கு மருத்துவ விஞ்ஞானம் 1, மருந்தகவியல் 1, உணவு விஞ்ஞானமும் போசாக்கும் 1, உணவு உற்பத்தி தொழில்நுட்பம் 5, விலங்கு விஞ்ஞானம் 1, தாதியியல் 1, விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் 5, விவசாயம் 1, உயிரியல் விஞ்ஞானம் 4, தேயிலை தொழில்நுட்பம் பெறுமதி சேர்ப்பு 3, முகாமைத்துவம் 2, வணிகவியல் 1, கலை 3, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் 55, மொத்தம் 155. விளையாட்டுத்துறை: பொறுப்பாசிரியர் திரு சானா நிமலன். எமது கல்லூரி மாணவர்களின் உடல் உளத்திறன் விருத்திகளை பல்வேறு நிகழ்வுகள் ஊடாக மேம்படுத்துவதில் விளையாட்டுத்துறை சார்ந்த ஆசிரியர்கள் பெரும் பங்காற்றி வருவதுடன் கல்லூரியின் புகழை ஓங்கச் செய்வதில் இத்துறை ஊடாக செயலாற்றுகின்றனர். மேலும் எமது கல்லூரி அணிகள் மற்றும் வீரர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்துவதுடன் சாதனைகளையும் புரிந்து வருகின்றனர். அந்த வகையில் எமது கல்லூரி 13 வயது 15 வயது துடுப்பாட்ட அணிகள் தேசிய மட்ட காலிறுதிப் போட்டியில் பங்கு பெற்றன. மெய்வல்லுநர் அணியினர் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றி செல்வன் ஜஸ்மினன் நீளம் பாய்தலில் தங்கப்பதக்கத்தை பெற்றார். சதுரங்க அணியில் தேசிய மட்ட போட்டியில் பங்கு பெற்றி சதுரங்க அட்டைப்பரிசை போர்ட் பிரைஸ் செல்வன் எஸ் லவரோஜன் பெற்றுக் கொண்டார். எமது கல்லூரி இல்ல மெய்வல்லுநர் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. திரு சன் தயாளன் அவர்களும் அவர்தம் பாரியார் அவர்களும் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தனர். ஆசிய குழாம்: திரு கானா சபாநாயகம் பகுதி தலைவர். கானா சபாநாயகம் அவர்கள் கணித பாட இணைப்பாளராகவும் பகுதி தலைவராகவும் விளங்கியவர். எமது கல்லூரியில் கணித பாட ஆசிரியராக கடமையாற்றிய திரு கா சபாநாயகம் காப்போதா சாதாரண தரம் வரை சிறப்பாக கற்பித்தவர். இவர் பாடத்துறையில் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியுள்ளார். எந்த பணியாயினும் தமது வேலையை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் பண்பு கொண்ட இவரின் பணி ஓய்வு காலத்திலும் சிறப்பாக அமைய வேண்டும் என வாழ்த்துகின்றேன். திரு கீனா பத்மநாதன் பகுதி தலைவர். திரு கி பத்மநாதன் அவர்கள் சங்கீத பாட ஆசிரியராக 1989ஆம் ஆண்டு முதல் கடமையாற்றி இவ்வாண்டில் ஓய்வு பெற்றுள்ளார். கல்லூரியின் கவின்கலை மன்றத்தை உருவாக்கி இசைத்துறை வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றியுள்ளார்.
போட்டி நிகழ்ச்சிகளுக்கும் மாணவர்களை பயிற்றுவித்து அர்ப்பணிப்புடன் கடமை புரிந்த இவரது சேவைகள் பாராட்டுக்குரியதாக அமைந்தன. இவரது ஓய்வு காலம் மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். திரு ஆனா குணசிங்கம், பகுதி தலைவர். திரு ஆனா குணசிங்கம் அவர்கள் கலைப்பட்டதாரியாக 1992ஆம் ஆண்டு முதல் இக்கல்லூரியில் புவியியல், வரலாறு, குடியுரிமை கல்வி என்பனவற்றை தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் தனித்துவ சிறப்புடன் கற்பித்து வந்தவர். மாணவர்களின் ஒழுக்க விருத்திக்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் அயராது செயற்பட்டு வலைப்படுத்தியர். பாட இணைப்பாளராகவும் பகுதி தலைவராகவும் கடமையாற்றிய காலத்தில் நிர்வாகத்துக்கு செயல் திட்டங்களை அமல்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்கியவர். இவரது ஓய்வு காலத்தில் எல்லா நலவும் பெற்று சிறப்புற வாழ வாழ்த்துகிறேன். பதவி உயர்வு. திரு போனா ஞானதேசியன், திரு சானா நிமலன் ஆகியோர் எமது கல்லூரியிலே பிரதி அதிபராக பதவி உயர்வு பெற்றனர். நியமனம். திரு ஈனா திரவியநாதன், திரு மானா ஸ்ரீதரன், திரு பாவன சிவராஜா ஆகியோர் பகுதி தலைவராக நியமனம் பெற்று கடமையை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றனர். பரீட்சை சித்தி. எமது கல்லூரி பிரதி அதிபர் திரு சானா நிமலன் முதுகு கலைமானி பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளார். திரு பானா ரகுமான், திரு கானா செந்தூரன் ஆகியோர் பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பரீட்சையில் சித்தி அடைந்துள்ளனர். புதிதாக இணைந்தோர் திரு கானா மகேந்திரன், திரு சானா அகிலன், திரு நாவல்னா சிவச்சந்திரன், திருமதி கானா அனிஷியா, செல்வி மானா காயத்ரி, செல்வி வீணா பாலச்சந்திரன், திரு கானா எழில்வேந்தன் ஆகியோர் இவ்வேளத்தில் புதிதாக எமது கல்லூரியிலே இணைந்துள்ளனர். இவர்களுடைய சேவை இங்கு சிறப்பாக அமைய பிரார்த்திக்கின்றேன். விடுதி சபை தலைவர் கணேசராஜா அதிபர், செயலாளர் திரு செல்வவடிவேல், பொருளாளர் திரு மா ஸ்ரீதரன் ஆசிரியர். யாழ்ப்பாண இந்து கல்லூரி விடுதியில் தற்போது 48 மாணவர்கள் தங்கியிருந்து கல்வி கற்று வருகின்றனர். இவர்களில் 22 மாணவர்கள் தாய் தந்தையை அல்லது இருவரில் ஒருவரை இழந்தவராவர். இவர்களுக்கு பழைய மாணவர்கள் அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக வித்தியாதானம், அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம் ஆகியவற்றை வழங்கும் கைங்காரியத்தில் ஈடுபட்டுள்ளனர். மென்மேலும் உதவிகள் தேவையான மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு வெளிநாட்டில் வாழும் பழைய மாணவர்கள் பெரும் விருப்புடன் முனைந்து நிற்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விடுதி நூற்றாண்டு விழா பழைய மாணவர் சங்கத்தினால் பெருவிழாவாக நூற்றாண்டு விழா விழாவாக அனுஷ்டிக்கப்பட்டது. வெளிநாட்டில் வாழும் பழைய மாணவர்கள் தாங்களாகவே நன்றி உணர்வுடன் நாடி தேடி வந்து உதவி செய்கிறார்கள் என்பதை இன்று கல்லூரியில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு பாடமாக தெரிவிக்க விளைகிறேன். தற்போது 18 மாணவர்களை ஐக்கிய ராச்சியத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியமும் 4 மாணவர்களை கனடாவில் வாழும் எமது கல்லூரி பழைய மாணவர் திரு கந்தையா சந்திரமோகன் அவர்களும் சகல பொறுப்புகளையும் ஏற்றுள்ளார்கள். சர்வதேச ரீதியாக இயங்கும் பன்னாட்டு பழைய மாணவர் சங்கங்கள் அனாதரவான மாணவர்கள் 100 பேரையாவது கையேற்றி பராமரிப்பதற்கு விளைந்து நிற்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசு நிதியம். கல்லூரியின் வருடாந்த பரிசு தினத்தில் பரிசு வழங்குவதற்கான நிதியினை முதலீட்டு வருமானத்தின் மூலமாக பெறுவதற்காக 1992ஆம் ஆண்டில் இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது. இந்நிதியத்துக்கு பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலம் விரும்பிகள் உட்பட 77 பேர் பங்களிப்பு செய்துள்ளனர். ரூபாய் 50,000 நிரந்தர வைப்பில் ஈடுபவர்கள் பெயரில் ஒரு தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றன. சபைகள். கல்லூரியில் இயங்கும் சபைகள். மாணவர் முதல்வர் சபை. ஆசிரியர் ஆலோசகர் திருமதி சானா சுரேந்திரன், முதுநிலை மாணவ முதல்வன் செல்வன் பி நந்திகரன், உதவி முதுநிலை மாணவர் முதல்வன் செல்வன் கே கிஷோபர், செயலாளர் செல்வன் பி நர்த்தனன், பொருளாளர் செல்வன் கான் சுனா சாரங்கன். உறுப்பினர் தொகை 25. இந்து அன்னையின் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டிக்காத்து வருவதுடன் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் மாணவர்களிடையே ஒழுங்கு, கட்டுப்பாடு, கௌரவம் என்பனவற்றை பேணி காத்து வருகின்றனர். கால பிரார்த்தனை, பாடசாலை முடிவடைந்து மாணவர்களின் ஒழுங்கை பேணல் என்பனவற்றை தினமும் நடத்தி வருகின்றனர். கல்லூரியின் விசேட நிகழ்வுகளை நடாத்த உதவி புரிகின்றனர். மேலும் நமது கல்லூரியில் இயங்கும் கழகங்களும் மன்றங்களும். இந்து இளைஞர் கழகம். பொறுப்பாசிரியர் திரு நானா தங்கவேல் சற்குணராஜா, திரு சி ரகுபர். தலைவர் வி தர்சிகரன், செயலர் கு நிசாந்தன், பொருளாளர் கானா மகிந்தன். அடுத்ததாக தமிழ் மன்றம். பொறுப்பாசிரியர்கள் திரு ஆவண்ணா நவநீதிகிருஷ்ணன், திரு சீனா ரகுபதி, திரு லானா நிஷாந்தன். தலைவர் ஆனா உமாகரன்,
செயலர் நானா பவதுர்சன், பொருளாளர் நானா குலதீபன். ஆங்கில மன்றம் பொறுப்பாசிரியர்கள் திரு மாவண்ணா சீனா சிவதாசன், தலைவர் பி நந்திகரன், செயலர் என் பிரணவன், பொருளாளர் ஆர் சுஜீவன். உயர்தர மாணவர் மன்றம் பொறுப்பாசிரியர்கள் திரு ஈனா ரவீந்திரநாதன், திரு கானா சண்முகராஜா, திரு ஐ பாஸ்கரன், தலைவர் கான சதுர்சன், செயலர் தீனா தர்ஷிகன், பொருளாளர் கே மாலவன். விஞ்ஞான மன்றம் பொறுப்பாசிரியர் திரு சோனா சோதலிங்கம், திரு நானா மகேஸ்வரன், தலைவர் ஈனா பிரணவன், செயலர் கூனா கஜானன், பொருளாளர் சானா குருபரன். வர்த்தக மாணவர் மன்றம் பொறுப்பாசிரியர் திரு கீனா சண்முகராஜா, தலைவர் லோவன் ஆரூரன், செயலர் ஈனா சுஜீவன், பொருளாளர் பானா வேகலோகர். கலை மாணவர் மன்றம் பொறுப்பாசிரியர் திரு வாவண்ணா சிவராஜா, தலைவர் மூனா நர்த்தனன், செயலர் பீனா நோபல் ரத்னஸ்ரீ, பொருளாளர் ஆவணா உமாசங்கர். சாரணர் இயக்கம் பொறுப்பாசிரியர் திரு கானா சுவாமிநாதன், தலைவர் தானா சுஜீவன் திருப்புத் தலைவர், பானா ருஷிகாந்தன் உதவி திருப்புத் தலைவர், திரு மயூர் சாட்சியன் மயூர சாத்தியன், பண்டகசாலை பொறுப்பாளர். பொருளாளர் பானா சதீஷ்குமார் சீனா விஜிதரன். சதுரங்க கழகம் பொறுப்பாசிரியர் கானா தயானந்தன், கூனா உமாகரன், தலைவர் என் லவலோஜன், செயலர் ஆர் பிரணவன், பொருளாளர் ஏ ஆஸ்டின். லியோ கழகம் திரு பொறுப்பாசிரியர் திரு சூனா லட்சுமணன், தலைவர் கானா கணபாலன், செயலர் கானா யுவராஜ், பொருளாளர் இ விபூஷணா. இன்டர்நெட் கழகம் பொறுப்பாசிரியர் யோவனா மகிழன், தலைவர் ஆனா விமோசனன், செயலர் ஆவண்ணா ரோய் பானு சந்தர், பொருளாளர் சீனா அமுதீசன். சேவை கழகம் பொறுப்பாசிரியர் திரு வாவண்ணா தபகுலசிங்கம், தலைவர் ஊனா மிரோஜன், செயலர் ராணா விருந்தன், பொருளாளர் மூனா நர்த்தனன். சென்ட் ஜோன்ஸ் முதலுதவிப்படை பொறுப்பாசிரியர் திரு கூனா உமாகரன், தலைவர் ஈனா வசீகரன், செயலர் மூனா நர்த்தனன், பொருளாளர் ஏனா சஜீவன். செஞ்சிலுவை சங்கம் பொறுப்பாசிரியர் பானா ரகுமான், தலைவர் நானா சாஜியன், செயலர் கூனா ரகுராம், பொருளாளர் சானா தனஞ்சயன். ஸ்கிரபிள் கிளப் தலைவர் பொறுப்பாசிரியர் மிஸ்டர் பி ரகுமான், செயலாளர் ஜனுகான், தலைவர் ஜனுகான், செயலாளர் ஏ ஆரூயன், பொருளாளர் ரகுநந்தன். விவாத மன்றம் பொறுப்பாசிரியர் பாவனா சிவராஜா, தலைவர் ஆனா மாகரன், செயலாளர் வீணா தர்ஷிகன், பொருளாளர் சிவஸ்கந்தர் ஸ்ரீ எஸ். சிறுவர் மேம்பாட்டுக் கழகம் பொறுப்பாசிரியை திருமதி சாவண்ணா அருந்தவபாலன், தலைவர் தானா மதீஷன், செயலர் நானா வேணியன், பொருளாளர் சீனா திவ்யன். கவின் கலை மன்றம் திரு மாவண்ணா சீனா சிவதாசன், பொறுப்பாசிரியர் தலைவர் சீனா சிவசங்கர், செயலர் கீனா பிரியங்கன், பொருளாளர் கோவனா கபிலன். நாடக மன்றம் பொறுப்பாசிரியர் திருமதி மாவண்ணா லோகேஸ்வர சர்மா, திரு தீனா சிவகுமாரன், திரு நாவண்ணா விமல்நாதன், தலைவர் முனா நர்த்தனன், செயலர் மீனா துமிலன், பொருளாளர் தீனா தசாத்மன். மாணவர் ஆவண மன்றம் தலைவர் பொறுப்பாசிரியர் திரு கானா சுவாமிநாதன், தலைவர் சீனா சாரங்கன், செயலர் கானா அங்கையன், பொருளாளர் தீனா தசாத்மன். பைலிங்குவல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பொறுப்பாசிரியர் எஸ் ஸ்ரீகுமார் ஹரிசங்கர், செயலர் பீனா நந்திகரன், தலைவர் பீனா நந்திகரன், செயலர் ஈனா கௌஷிகன், பொருளாளர் தீனா ஹரிஷான். விவசாய கழகம் பொறுப்பாசிரியர் திரு கானா மகேந்திரன், தலைவர் நீனா நிலோஜனன், செயலாளர் மோகனா சனோஜன், பொருளாளர் கானா சேந்தன். மாணவன் படப்பிடிப்பாளர் கழகம் பொறுப்பாசிரியர் கூனா மகிழ்ச்சிகரன், தலைவர் சுதாகர், செயலர் மதீசன், பொருளாளர் தர்ஷன். பூப்பந்தாட்ட கழகம் பொறுப்பாசிரியர் சோவனா கிருஷ்ணதாஸ், தலைவர் சாய் சங்கர், செயலர் பாவனா கிருஷான்,
பொருளாளர் பி குணவரன். சிக்கன கூட்டுறவு சங்கம் பொறுப்பாசிரியர் திரு வாவண்ணா சிவராஜா, தலைவர் திரு நானா தங்கவேல், செயலர் திரு வாவண்ணா சிவராஜா, பொருளாளர் திரு சீனா சிவராஜா. மாணவர் தேசிய படையணி நன்னடத்தை அதிகாரி திரு ஈனா செல்வகுமார் பியோ, செக்ரட்டரி பாவண்ணா வனமாலி, கோப்ரல் ஈனா அஜந்தர், கோப்ரல் தானா குருபரன், கோப்ரல் கூனா கஜான. கூடை பந்தாட்ட சங்கம் பொறுப்பாசிரியர் திரு நானா பிரசாந்தன், தலைவர் வீணா சதீஸ்வரன், செயலர் திரு சனுஷன், பொருளாளர் என் கபிலன். உளவியல் மேம்பாட்டுக் கழகம் பொறுப்பாசிரியர் திரு நாவண்ணா கூனா மகிழ்ச்சிகரன், தலைவர் கே நிஷாகரன், செயலர் பே தினேசன், பொருளாளர் ஆவண்ணா கரிசங்கர். 28 கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவராக அதிபர், செயலாளர் திரு கோனா சுரேஷ் கந்தராஜா, பொருளாளர் திரு பாவண்ணா ஜெயலட்சுமராஜா. மேற்படி சங்கம் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பில் கல்வி, பௌதிக வளம் மற்றும் ஏனைய தேவைகளுக்கும் அளப்பரிய சேவையாற்றி வருகிறது. குறிப்பாக ஊழியர் சம்பளம், மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், மதிய உணவு திட்டம், விழாக்கள் என்பனவற்றுக்கும் வருடந்தோறும் பெருநிதி அளித்து சேவை புரிந்து வருகின்றது. மேலும் மாணவர்களின் போட்டி நிகழ்ச்சிகளுக்கும் கல்வி மற்றும் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கோட்ட, வலய, மாவட்ட, மாகாண, தேசிய மட்டங்களுக்கு செல்லும் பொழுது சகல விதமான ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதுடன் மாணவர்களின் திறன்களுக்கு பெரும் பங்காற்றி வருகின்றது. இச்செயற்பாடுகளை நுணுகி ஆராய்ந்து பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இச்சங்க உறுப்பினர்கள் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் கழகம் தலைவர் சோபண்ணா சோதலிங்கம், செயலர் நிஷாந்தன், பொருளாளர் திரு மான அசோக்குமார். கழக ஆசிரியர்களின் நலன்களை பேணுவதோடு அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கின்றனர். அத்துடன் நிர்வாகத்துக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகின்றனர். பழைய மாணவர் சங்கம் தலைவர் கேப்டன் நாவண்ணா சோமசுந்தரம், செயலாளர் டாக்டர் வை யோகேஸ்வரன், பொருளாளர் திரு மூனா கணேசராஜா. எமது கல்லூரியின் வளர்ச்சியில் பழைய மாணவர் சங்கம் பெரும் பங்காற்றி வருகின்றது. கடந்த காலங்களில் பல பணிகளிலும் பழைய மாணவர்களின் நெறிப்படுத்தி ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியேறும் பரந்துள்ள பழைய மாணவர் சங்கங்களை ஒன்றிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு உழைத்து வருகின்றது. அந்த வகையில் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அன்னையின் மடியில் என்னும் பழைய மாணவர் சங்க நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. நிகழ்வுக்கு வெளிநாட்டில் வதியும் பழைய மாணவர்களும் வெளிநாட்டு கிளைகளின் சிலவற்றின் பிரதிகளும் வருகின்றனர். அதன் மூலம் பாடசாலை அபிவிருத்தி பணிகளில் கணிசமான பங்கினை பழைய மாணவர் சங்கம் நிறைவு செய்துள்ளது. உள்ளூரிலும் பழைய மாணவர்கள் பல கல்லூரிகளுக்காக உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். அனைவரது ஒத்துழைப்புடன் கல்லூரி தாயின் குன்றாத புகழ் சிறக்க பழைய மாணவர் சங்கம் அயராது உழைத்து வருகின்றது. பாடசாலை அபிவிருத்தி குழு வலய கல்வி அலுவலர் திரு நாவண்ணா ராஜலிங்கம், பிரதி கல்விப்பணிப்பாளர் இணைப்பாளர் யாழ் வலயம், தலைவர் திரு வி என் கணேசராஜா, செயலாளர் திரு ஈனா பத்மநாதன், கணக்காளர் பிரதேச செயலம் நல்லூர், பொருளாளர் சீனா சிவராஜா, ஆசிரியர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. கல்வி அமைச்சினுடைய சுற்றுநிலையின் பிரகாரம் யாழ்ப்பாண இந்து கல்லூரி பாடசாலை அபிவிருத்தி குழு 12/3/2011 அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. சுற்றறிக்கையின் பிரகாரம் அதிபர், ஆசிரியர், பெற்றோர், பழைய மாணவர் மற்றும் கல்வி திணைக்கள பதவியில் உத்தியோகத்தர் ஒருவர் என்பவர் பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இடம்பெறுவர். அவ்வகையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு தனது முதலாவது கூட்டத்திலேயே கல்லூரியின் பகுதிய வளர்ச்சிக்கும் கற்றல் செயற்பாட்டுக்கும் ஏற்ற வகையில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் நிதி வசதிகளை பெறுவதற்கான ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு பலம் வாய்ந்த சங்கமாக இது விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளங்கனிந்த உவகையுடன் நன்றிகள். தமிழர் தம் கல்விக்கும் தலைமையகமாக எங்கள் இந்து அன்னை 121 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் மாறிவரும் உலக கல்வி சூழ்நிலைக்கேற்ப இளமை குன்றார் சிறப்புடன் அரும்பணிகள் ஆற்றி வருகின்றார். அவள் என்றும் புதுப்பொலிவுடன் நாளொரு வண்ணமாக வளர்ந்து வருவதற்கு அன்னையின் மன்னர்கள் இதய துடிப்புடன் செய்நன்றி மறவாது பட்டகடன் தீர்க்க செய்து வரும் பணிகள் அளப்பரியன.
அதன் பிரதிபலிப்புகள் இன்றைய பரிசளிப்பு விழாவில் வெளிப்படுத்தப்படுகின்றது. இன்றைய விழாவில் முதன்மை விருந்தினராக எமது கல்லூரியின் பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் முன்னாள் தலைவராகவும் இணைப்பாளராகவும் விளங்குகின்ற பேராசிரியர் கார்த்தியேசு கோபாலன் அவர்களுக்கும் அவர்தம் பாரியார் திருமதி கோலாதேவி கோபாலன் அவர்களுக்கும் அவர்களும் கலந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களின் வருகந்து பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தமைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது கல்லூரியின் கற்றல் செயற்பாட்டில் அபிவிருத்தியிலும் மாணவர்கள் நலன்களிலும் விளையாட்டுத் துறையின் எனது மைதான விஸ்தரிப்பு திட்டங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படுகின்ற வடமாகாண ஆளுநர் ஜெனரல் சந்திரஸ்ரீ அவர்களுக்கும் பாரம்பரிய கைத்தொழில் சிறு கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி அன்னையின் அபிவிருத்தி சம்பந்தமாக தேவையானவற்றை யாழ் மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பத்மராஜா அவர்களிடம் கேட்கும் உதவிகளை எவ்வித காலதாமதமின்றி உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க உதவி வருகிறார். அவர்களுக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது கல்லூரியின் பழைய மாணவர்களாகிய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கி வருகின்ற உதவிகளுக்கும் ஒத்தாசைகளுக்கும் இன்றைய நன்னாளில் நன்றி தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வடமாகாண கல்வி செயலாளர் திரு ஈனா இளங்கோவன் அவர்கள் பொருத்தமான அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகின்றார். இன்னும் பூர்த்தியாகாமல் இருக்கின்ற நிர்வாக கட்டிடத்தை விரைவில் பூர்த்தி செய்து வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். அவருக்கும் இன்றைய நன்னாளிலே நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பு வேண்டி மகிழ்ச்சி அடைகிறேன். மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், நல்லூர் கோட்ட கல்வி பணிப்பாளர், கணக்காளர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் கல்லூரி அன்பின் மீது காட்டும் கரிசனைக்கும் உதவிகளையும் நினைத்து நன்றி கூறுகிறேன். மேலும் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் தொடர்ந்து 100% சித்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்றோம். உயர்தர காப்போதா உயர்தர பரீட்சையில் சிறந்த சித்தியை பெறுவதற்கும் அர்ப்பணிப்புடனும் தியாகத்துடனும் ஆசிரியர்கள் வழங்கி வருகிற தன்னிலமற்ற சேவைகளுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பழைய மாணவர் சங்கத்தினருக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் நாள்தோறும் அன்னையின் தேவையறிந்து சேவையாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது உடன் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளையினர் கலனி ஆலயத்திற்கும் ஆங்கில ஆசிரியத்தின் சம்பளத்தினையும் பராமரிப்பு சேவை கட்டணத்தையும் வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். கல்லூரியின் பழைய மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ சரவணவான் அவர்கள் செய்நன்றி மறவா பண்புடன் தமது சொந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாயை பின்புற மதில் அமைப்பதற்கு யாழ்ப்பாண பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக உதவியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற பிரித்தானிய இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவர் ஒன்றியம் ஆகிய இரு கிளைகளுக்கும், ஆஸ்திரேலியாவின் சிட்னி மெல்போர்ன் நகரங்களில் இயங்கும் ஆகிய இரு கிளைகளுக்கும், கனடா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நோர்வே, அமெரிக்கா ஆகிய பன்னாட்டு பழைய மாணவர் சங்க கிளைகளுக்கும் எமது அன்னையின் அபிவிருத்திக்காக உதவி வருகிறார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவர்களிடம் அவசிய தேவைகளுக்கெல்லாம் உதவி கேட்கும் போது மனம் சலிக்காது மனம் கிளைகள் நூறாக தனிப்பட்ட முறையிலும் உதவி வருகின்றார்கள். அனைவருக்கும் எனது இதயங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.